வணக்கம், வெல்கம் டு அழகி சேனல். வாங்க, இன்றைக்கி மாடி மேலே முருங்கைக்காய் பறிக்கிறதுக்கு வந்தேங்க. அதனால் அப்படியே உங்களுக்கு ஒரு வீடியோ போடலான்ட்டு போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார். அதனால் முருங்கைக்காய் பறிச்சிட்டேன். ஒரு முருங்கைக்காய் பார்த்தா தழை கொழுந்தாக இருந்துச்சா, அடர்த்தியாக நல்லா வந்துருந்துச்சு. சரி, ஒரு வீடியோ போடலாமேன்ட்டு போட்டுட்ருக்கேன். இங்கே பாருங்க, பிஞ்சு எவ்வளோ பிஞ்சு விட்ருக்கு பார்த்தீங்களா முருங்கைக்காய். இதில் சும்மா கீழவே இருக்குது. இங்கே பாருங்க, இதா கீழவே காய் காய்ச்சிருக்கு. பூவெல்லாம் நிறைய பூ எடுத்துருக்கு பாருங்க. சூப்பராக முருங்கைப்பூ பொரியல் பண்ணால் சூப்பராக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை போட்டு பண்ணுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். முட்டை இல்லைன்னா நிறைய வெங்காயம் போட்டு பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். நான் எப்பயாவது பண்ணுவேன். முருங்கைக்கீரை முருங்கைப்பூ பொரியல் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பார்த்தீங்களா? அப்புறம் எலுமிச்சம்பழம் பாருங்கள், கொழுந்து. அதாவது முதல்ல பழமெல்லாம் பழுத்திருக்கும்ல, ஆனால் நிறைய காய் கொடுத்துருச்சு, ஓஞ்சு போச்சு. மரத்தை பார்த்தாலே எனக்கு கவலையாக இருக்கும், பாவம் அப்படின்னு நினச்சிக்குவேன். இங்கே பாருங்க, நிறைய பிஞ்சு விட்டுருக்கு பாருங்கள். திரும்பவும் இப்போயும் பழம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இங்கே பாருங்க, இப்போ கூட பறித்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஜூஸ் போடுறதுக்கு டெய்லி 2 பொறிச்சிருவேன் நமக்கு ஜூஸுக்காண்டி. வெயில் பட்டையை கலப்புதில்ல, அதனால தான். இங்கே பாருங்க, இதெல்லாம் கொழுந்து. அப்படியே பூ எடுத்துக்கும், பூ எடுத்து அப்படியே காய் கொடுத்துருவோம் நம்மளுக்கு. எலுமிச்சம்பழம் இதெல்லாம் இந்த அளவுக்கு பலன் கொடுக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கலிங்க. அப்படியே சும்மா தான் இருந்தது. பார்த்திங்கன்னா கடன்னு வளர்ந்து ஏகப்பட்ட காய் காய்ச்சிருச்சு. பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் இங்கே வருங்க, ஜாதி முல்லை கீழே தான் இருந்துச்சு. இழுத்து பிடிச்சி மெதுவாக அப்படியே கொண்டு வந்துட்டேன். இது வரைக்கும் மேலே வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். பூ பூக்குது கொஞ்சம் கொஞ்சம் தான். செடி சாமிக்கு பறிச்சிருவேன் டெய்லியுமே. இங்கே வருங்க, டெய்லி ஒரு 10 பூ பூக்கும். பொறிச்சு முருகருக்கு வேலுக்கு போட்டுருவேன். பார்த்தீங்களா? இது என்ன பெருசாகிடும், செடி பெருசாகிருச்சுன்னா நமக்கு நிறைய பூ கொடுக்கும். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குது. மேலே கொண்டு வந்துட்டேனே, அதே போதும்னு நினச்சிக்குவேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி நல்லா பெருசு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் மாடி மேலேருந்து செடிங்க உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லி. பாய், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம முருங்கைக்காய் வந்து நாட்டு முருங்கைக்காங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கலர் வந்து கம்மியாக இருக்கும். இங்கே வருங்க, கலர் கம்மியாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், செமையாக இருக்கும். நாட்டுக்காய் வந்து கலர் வராதுல்ல, கலர் வராது. நல்லா திரண்டு இருந்தால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுங்களா, அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாய் பாய்ங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.